இதெல்லாம் கேட்குறப்போ எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் வேற உன்னை பற்றியும் படத்தை பற்றியும் தப்பு தப்பாக வருதா? உன்னை நேரில் பார்த்தா இதெல்லாம் சொல்ல வேண்டி வருமோன்னு தான் உன்னை பார்க்குறதையே தவிர்த்தேன். சாரி கயல். நல்ல கதை, படம் நிச்சயமாக நல்லா வந்திருக்கும். அதுவும் இல்லாமல் நீ ஃபுல் இன்வால்மெண்ட்டோட பண்ணியிருப்ப. ஷார்ட் ஃபிலிமில் ப்ரூவ் பண்ண டைரக்டர்ஸ் அவங்க. ஆனால் இப்போ ஏன் இப்படி? கயல், இப்பெல்லாம் படம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஃபைனான்ஸ் கிடைக்கிறது, குறிப்பிட்ட நாளுக்குள்ள பட்ஜெட்டுக்குள்ள படத்தை முடிக்கிறது, இப்படி எல்லா பக்கமும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வருது. அதை தாண்டி முழு படத்தையும் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கே சோஷியல் மீடியாவில் வேற போட்டு தொலைஞ்சிடறானுங்க. இதுல தகுதியே இல்லாத ஆளுங்க எழுதுற தப்பு தப்பான விமர்சனம் வேற. ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் கதறாங்க. இப்போ வனமோகனிக்கு வேற பல பிரச்சனைகள் சேர்ந்து வந்திருக்கு. பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும் கார்த்திக், பிருத்வி சார நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. படத்துல பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. படத்தோட விளம்பரம், ப்ரமோஷன், இதுக்கெல்லாம் நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்த்திக். அதோட படத்துல பல பேரோட லைஃப் இன்வால்வ் ஆயிருக்கு. இதெல்லாம் நினைச்சாலே எனக்கு என்ன ஆகும்னு தெரியல கார்த்திக். நானும் ஸ்ட்ராங்கா தான் இருந்தேன். ஆனா நடக்கிற விஷயத்துல பாக்குறப்போ என்னோட மன உறுதி கொலைஞ்சிரும் போல இருக்கு. நாம என்ன கையில் பண்றது? கடவுள்கிட்ட வேண்டதை தவிர வேற வழியே இல்லை. சிவம், இதோ வரேன் தம்பி. சிவம், சொல்லுங்க தம்பி. கார் ரெடியா? ரெடியா இருக்கு தம்பி. டிஃபன் ரெடியா? அதுவும் ரெடியா இருக்கு. சரி வாங்க சாப்பிடலாம். பிருத்வி, ஹாவ் கயல், என்ன இந்த நேரத்துல ஆச்சரியமா இருக்கு? என்ன கயல், நைட் நல்லா தூங்கலையா? முகம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி நீ உள்ளவா. கயல், நம்மளாம் ஆக்டர்ஸ், நல்லா தூங்கணும். முகம்தான் நம்மளோட மூலதனமே. அது எப்போ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இல்ல, நான் நல்லா தூங்கினேன் பிருத்வி. ஐ அம் ஆல் ரைட். ஆல் ரைட்னு வாய் தான் சொல்லுது, முகம் குழப்பத்தில் இருக்க மாதிரி தெரியுது. எல்லாத்தையும் விட்டு தள்ளு. இன்னைக்கு சேனல் ஷோ இருக்கு. கமான் வா கிளம்பலாம். டிஃபன் சாப்பிட்டு வரேன். நீ சாப்பிட்டியா? சார், யா சொல்லுங்க மேனேஜர். ஷோ கேன்சல் ஆயிடுச்சு சார். இப்போதான் சேட்டலைட் மீடியேட்டர் பேசினாரு. சேனல்காரங்க அப்புறமா படத்தை பார்த்துக்கிறாங்களா? அப்புறம்னா அப்புறம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பார்த்துக்கிறேன்ட்டாங்க சார். மற்ற சேனல்காரங்களா என்ன சொன்னாங்களா? எல்லாருமே மொத்தத்தில் பேக் அடிச்சிட்டாங்க சார். எஃப்எம்எஸ் பார்ட்டியும் வரல. டிஜிட்டல் ரைட்ஸ் பேச வந்தவங்க ஃபோன் எடுக்கல சார். மொத்தத்தில் மீடியேட்டர்ஸ் பயங்கரமாக கேம் விளையாடுறாங்க சார். எவனோ ஒருத்தன் படத்தை பற்றி மீம்ஸ் போட்டுகிட்டே இருக்கான் சார். நம்ம படத்தை பற்றி தாறுமாறா செய்தி வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கு.
கமிஷனர் ஆஃபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தமே அது என்னாச்சு? ஃபாலோ பண்ணிட்டு தான் சார் இருக்கேன். சைபர் கிரைமில் ஏகப்பட்ட கேசஸ் இருக்கான். ஒவ்வொன்றா தான் விசாரிப்பாங்களாம். நாம் இவ்வளோ பவர் யூஸ் பண்ணியும் கூட ஒன்றுமே நடக்கலை சார். நேற்று இன்னொரு பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? சார் அந்த ஆப்டிக்கல் கடை திறப்பு விழாவில் உங்கள்கிட்ட கூட பிரச்சனை பண்ணி ஸ்டேஷனை கூட்டு போனாங்களே சார், உங்கள் ரசிகர் மணி. ஆமா, அவனுக்கு என்ன? வனமோகினி படத்தை பற்றி மீம்ஸ் அவனுக்கு யாரோ அனுப்பிச்சிருக்காங்க சார். அதில் அவன் டென்ஷன் ஆகி அவனை கத்தியால் குத்த போயிருக்கான் சார். வாட்? போலீஸ் கேஸ் ஆகி நான் தான் சார் அவனை வெளியே கூட்டு வந்தேன். தலைவா வாழ்க, தலைவா வாழ்க, தலைவா வாழ்க, தலைவா வாழ்க, தலைவா வாழ்க, தலைவா வாழ்க, தலைவா வாழ்க. இது அந்த மணி வாய்ஸ் மாதிரி இல்ல? தலைவா வாழ்க. ஆமா சார். தலைவா வாழ்க, தலைவா வாழ்க, தலைவா வாழ்க. தலைவா, தலைவா, தலைவா. நல்லா இருக்கியா தலைவா? சூப்பரா இருக்கியா தலைவா? எப்படி இருக்க தலைவா? தலைவா, நான் உன்னை பாத்துறேன். பாத்தீங்களா? அண்ணா, இந்த பையன் தான். நல்லா இருக்கீங்களா? என்ன மணி, எதுக்கு நேத்து அப்படி பண்ண? கத்தியால ஒருத்தனை குத்த போயிட்டியாம? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது மணி, தப்பான விஷயம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா தலைவா? உனக்காக உயிரே கொடுப்பேன் தலைவா. எவன் நம்ம படத்தை பத்தி என்ன சொன்னாலும் அதை பத்திலாம் கவலையே இல்லை தலைவா. படம் சூப்பரா ஓடும் தலைவா. நாங்க இருக்கோம், நீங்க கவலைப்படாதீங்க தலைவா. சரியா தலைவா? குட். எங்க பாரு மணி, இனிமே இப்படி பண்ணக்கூடாது. ஓகே? சரி தலைவா, நான் வரேன் தலைவா. வரேன் தலைவா. வரேன் தலைவா, வரேன். சரி, நீங்க வாங்க தம்பி. வாங்க. சார், படத்தை வாங்க வந்த எல்லாருமே பேக் அடிச்சிட்டாங்க. படத்தை எப்படி சார் ரிலீஸ் பண்ண போறோம்? படம் கண்டிப்பா ஓடும், அந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்கும் பெருசா இருக்கு. படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறோம்? யார் பண்ண போறாங்க? மேனேஜர், ஸ்வீட்டை ரெடி பண்ண சொல்லுங்க. சார், புரியல? புரியல? ஸ்வீட் ரெடி பண்ண சொன்னேன். என்ன சார்? என்ன புரியலையா? படத்தை நானே ஓன் ரிலீஸ் பண்றதா முடிவெடுத்துட்டேன். சார், நல்லா யோசிங்க சார். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வருமா சார்? தம்பி, அம்மா வேற ஊர்ல இல்ல. இந்த நேரத்துல இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க. எதுக்கு அவசரம்? பாத்துக்குங்க தம்பி. என்ன சிவம், பயப்படுறீங்களா? இல்ல பிருத்வி, பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்து தானே ஆகணும். கயல், நோ, நெகட்டிவா பேசவே பேசாத. நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயத்திலயும் பாசிட்டிவா இருந்து இப்ப நெகட்டிவா பேசினா எப்படி? இப்ப நம்ம குழந்தை ஊர்க்காரன் விலகி போகலாம், ஆனா நாம கொஞ்சாம விட்டுருவோமா? நல்லா அழகா மேக்கப் போட்டு தூக்கி கொஞ்சி அப்படியே ஒரு இடத்துல நிறுத்தணும். எல்லாரும் பெருமையா பார்க்கணும். அந்த கடமை நமக்கு இருக்கு கையில். தம்பி, என்ன இருந்தாலும் நிறைய பணம் வேணும். அவ்வளவு பணத்துக்கு என்ன பேசுறீங்க சிவம்? இந்த வீடு, காரு எல்லாம் சினிமா நம்ம கொடுத்தது. வாசல்ல 4 பேர் தலைவான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்களே, அது எப்படி வந்துச்சு? அதுவும் சினிமா கொடுத்தது. பயமே வேண்டாம், பாத்துக்கலாம் சிவம், விடுங்க. ஸ்வீட் சாப்பிட்டு ஹாப்பியா இருங்க. சினிமா நம்மளை காப்பாத்தும். சாப்பிடுங்க சிவம், சாப்பிடுங்க. சாப்பிடு கையல். சாப்பிடுங்க சிவம். சரிங்க தம்பி.